வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக அமைச்சரவை பட்டியல் வெளியாகி அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டு முழுமை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அமைச்சரவை. விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு விக்கிரவாண்டியில் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஆதவு. இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் உள்ள வந்துருச்சு, காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. இவர்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடங்கள் கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அவர்களெல்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம குவாரிகளை எல்லாம் நான் சோதனை பண்ண போறேன்னு பிரபு களத்தில் இறங்கிட்டாரு. அப்புறம் கோயில்கள்லாம் நான் உத்தரவுகள் நிறைய எல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னு ரமேஷ், ஸ்ரீரங்கம் ரமேஷ், அவர் அமைச்சராக இருக்காருல்ல, அவர் ஒரு பக்கம் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் மின்சாரத்தை எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் மின்சார தடை இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார். மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, அமைச்சரவையில் மாற்றம் நடப்பதற்கான, மீண்டும் ஒரு மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. என்னங்க, நேற்று தான் 2 நாளுக்கு முன்னாடி தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அமைச்சரவையில் இன்னைக்கு தான் விசிகா பதவி உள்ள வந்திருக்கு. இதுக்கிடையில மறுபடியும் அமைச்சரவையில் மாற்றமா? என்ன இது ஒன்றும் புரியலையே. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த அதிரடி மாற்றங்களை மிஞ்சுவார் போல இருக்கே விஜய் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் வசம் இருந்த நிதித்துறையை புடுங்கி அவைத்தலைவர்னு அவரை சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட நிதித்துறையை புடுங்கி அவருக்கு வருவாய்த்துறை கொடுத்துட்டு அந்த நிதித்துறையை மரிய வில்சன்ற ஒரு எம்எல்ஏ கிட்ட கொடுத்துருக்காரு. யார் அந்த மரிய வில்சன்? நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த இவர் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்துகள் இருக்கு, அதனால அவர் நிதித்துறை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் பல பேருக்கு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த போர்ட்போலியோ மீது கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுது. அதை முதல்வர்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் சிறப்பாக செயல்படுவேன், இது எனக்கான துறையா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர்கள் பேசப்படுவதனால கூட்டணி கட்சிகள்கிட்டையும் அந்த ஒரு வருத்தம் இருக்கு. நீங்க அமைச்சரவையில் பங்கு பெற்றாலும் ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள் குறித்து இவங்க ஏற்கனவே கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்றுன்றது அந்த சூழல் இருக்கிறதுனால விரைவில் அவங்க அமைச்சரவை வருவாங்களா மாட்டாங்களான்னு டைலமோலியே இருந்ததுனால சும்மா பேருக்கு ஒரு 2 துறையை ஒதுக்கி வச்சுட்டு செயல்படணுமே அப்படின்றதுக்காக ஏராளமான முக்கிய துறைகள் எல்லாம் தன்னுடைய கட்சிக்காரங்களை கொடுத்து வேலை செய்ய சொல்லிட்டாரு விஜய். இப்போ இவங்க விரித்த வலையில விசிகா விழுந்துருச்சு, ஐயுஎம்எல் விழுந்துருச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் வலையே விரிக்காம இப்ப தானா போய் அது உள்ள விழுந்துருக்கு. இப்போ வலை விரிச்சு உள்ள கூப்பிட்டாங்க, உள்ள போயிட்டாரு. போன பிறகு இப்ப திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கடும் வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்கு. அது தனி ட்ராக். இது இடையில அந்த அமைச்சரவை கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்துல இப்போ அவங்களுக்குள்ள அந்த புகைச்சல் மீண்டும் உருப்பெற்றிருக்கு. பதவியேற்ற சில மணி நேரங்களுக்குள்ளேயே இவருக்கு மட்டும்தான் இந்த துறை கொடுக்கணுமா? ஏன் வேற துறை கொடுத்தா அவர் செயல்பட மாட்டாரா? வன்னி அரசு என்பதனால நீங்க சமூக நலத்துறை கொடுப்பீங்களா? ஆதி திராவிட நலத்துறையை கொடுப்பீங்களா? ஏன் அவருக்கு ஒரு மின்சாரத்துறை கொடுக்க மாட்டீங்களா? அவருக்கு வேறு ஒரு துறை கொடுத்தா அவர் செயல்பட மாட்டாரா? எப்படி நீங்க இந்த துறை அவர்கிட்ட கொடுப்பீங்க, பத்திரப்பதிவுத்துறை அவர்கிட்ட கொடுத்தா அவர் செயல்பட மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது என்னடா காரணம் அப்படின்னா, ஏற்கனவே இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சதுனாலதான் முக்கியமான துறைகள்லாம் அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் விஜய். எப்படியாவது அதிமுக உள்ள எடுத்துன்னு வந்துடலாம், அது மாதிரி விசிகா உள்ள வந்துடும், ஐயுஎம்எல் உள்ள வந்துடும். இவங்கெல்லாம் வந்த பிறகு அவங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி சில முக்கிய துறைகள் எல்லாத்தையுமே கூட்டணி கட்சி பிரிச்சு கொடுத்துட்டு நம்முடைய ஆட்கள் எல்லாம் ஜூனியர்ஸ் தானே, எதை கொடுத்தாலும் அமைச்சர்ன்ற பந்தாவில் அவங்க சுத்தி திரிவாங்க. ஏன்னா ரீல்ஸ் தானே போடுறாங்க. அமைச்சரா என்ன வேலை செய்ய போறாங்க அவருக்கு தெரியாதா? அதிகாரிகள் தானே வேலை செய்ய போறாங்க. அதனால அதிகாரிகள் பார்த்துக்க போறாங்க. நம்ம அப்படியே அழகா நம்ம அப்படியே ரீல்ஸ் போட்டுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். நம்ம பெரிய முதலமைச்சராக பரபரப்பாக போட்டு அடுத்த இலக்கு நமக்கு பிரைம் மினிஸ்டர் தானே அப்படின்னு விஜய் நினைத்திருந்தார் போல. ஆனா அது இவங்க எதுவும் வரவே இல்லை. கடைசி நாள் வரைக்கும், பதவி ஏத்துக்கிற நாள் வரைக்கும் பிரச்சனை. விசிகா நான் பேஸ்ட் முடிவு பண்ணுவேன்னு சொன்ன உடனே சரி இது சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு இவங்க ஓடினாலும் ஓடிடுவாங்க. நாம காத்திருக்க வேணாம், 2 வட்டம் வைப்போம் பெண்டிங்ல, மீதி எல்லாம் கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டார். கொடுத்துட்ட உடனே விசிகா ஷாக்கு. என்னடா இது, நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கொடுத்துட்டாரு. அப்ப இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வண்டி ரன் ஆயிடுச்சு, புறப்பட்டுருச்சு. போகும்போது நம்ம ஓடி போய் ஃபுட்போர்ட்ல ஏறலைன்னா நமக்கு இந்த வண்டியில பயணம் பண்ண முடியாம போயிடும். இனிமே நம்ம 5 ஆண்டு காலத்துக்கு மறுபடியும், ஏன்னா இதுக்கு மேல அவங்க எப்ப பிரச்சாரம்னு வருவாங்க, உள்ளாட்சி தேர்தலில் வரணும், அதுக்கு எப்படியும் 6-7 மாசம் காத்திருக்கணும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் இவங்க நினைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய தேர்தலாக 29 தேர்தல் தான், அது எம்பி தேர்தல். அப்ப உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் இன்னைக்கு பெற்றிருக்கிற அந்த 39+1 40 வெற்றியை பெற முடியுமான பெரிய சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது
குளறுபடிகள் பண்ணி, ஏன்னா பாஜக அரசாங்கம் அந்த தேர்தலை அவங்க கவனத்தில் எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து பாஜக ஒரு ஒத்த ரோசா மாதிரி ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு, போஜராஜன் ஜெயிச்சிருக்காரு. ஆனா வந்து எம்பி தேர்தலை அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க, ஆல்ரெடி கால் பதிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அதுல உள்ளடி வேலை நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில மீண்டும் நம்ம பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கோம். தாவேக்கோட கூட்டணி வச்சா கூட நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல. திமுக நம்மளை வந்து அந்த தேர்தலில் எப்படி வச்சுக்குமா, கைட்டு விட்டுருமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு முரண் வந்துருச்சு. காங்கிரஸ் பயங்கரமா திட்டாங்க, அவங்க கோச்சிக்கிட்டு போய் இங்க வெளியே வந்து தாவேக்கா துண்டு போட்டாங்க. பஸ்ஸும் புறப்பட்டுருச்சு, இப்பதான் மூவ் ஆயிருக்கு. மெதுவா போகும்போது ஓடி போய் ஏறிலாம் கீழே விட மாட்டோம், நமக்கு எந்த பாதகமும் வராது. ஃபுட்பால்ல நின்றுகிட்டு போறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வெளியிருந்து ஆதரவு அப்படின்றது வந்து ஃபுட்பால்ல நிக்கிற மாதிரி. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தா டக்குன்னு நம்ம கம்பியை பிடிக்காம விட்டுட்டோம்னு வச்சுங்க, நான் டோர் இல்லாத வண்டி. இப்ப சென்னையில ஓடுற வண்டி, வெளியூர்ல வண்டி ஓடுறதா டோர் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாத வண்டி தான் இந்த நம்ம விஜயனுடைய அமைச்சரவை வண்டி. அதை வெளியில இருந்து ஆதரவு அந்த ஆட்சிக்கு கொடுக்குறதுன்னா ஃபுட்பால்ல தொங்கிட்டு போற மாதிரி. எப்போ வந்து பிரேக் பிடிப்பாங்க, எப்போ ஸ்பீட் பிரேக் வரும், குறுக்க எவனா வருவானான்னு தெரியாது. அப்போ ஓட்டிட்டு இருக்கிற விஜய் திடீர்னு பிரேக் போட்டாருன்னா, கம்பி பிடிக்கலன்னா ஃபுட்பால் நிற்கிறவங்க டொம்முன்னு கீழே ஊந்துருவாங்க. ஊழ்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், பஸ்ஸு போவாது, நின்று போயிடும். இதுதான் நிலைமை. அதனால நாம வந்து உள்ள போயிடுவோன்னு பஸ் மூவ் ஆன உடனே ஓடி போய் ஃபுட்பால்ல நிற்காம உள்ள ஏறி சீட்ல உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த பஸ்ஸோட ஃபுல் ஆயிடுச்சு, 35 சீட்டு உட்காரலாம், 34 பேர் உட்காரலாம். டிரைவர் முதலமைச்சராக இப்போ உட்கார்ந்துருக்காருல விஜய் தான் அந்த ஆட்சியை ஓட்டிட்டு போறாரு. அப்ப அந்த வண்டியில 35 பேரும் வந்து அவங்க சீட்ல வந்து உட்காந்துட்டாங்க. இனிமே தான் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இவர்களை வழி நடத்துகிற அதிகாரிகளாக இருக்கிறாங்க இல்லையா, அதுலதான் இப்ப பெரிய இந்த இவங்க எல்லாமே நமக்கு வேற போர்ட்போலியோ கிடைக்கும் அப்படி இப்படி அதெல்லாம் வந்து வருது இல்லையா. இதுக்கிடையில வந்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, தினம் காலையில ஒரு மாற்றம், சாயங்காலம் ஒரு மாற்றம், ராத்திரி ஒரு மாற்றம், தூங்கி ஏஞ்சிங்கன்னா இன்னொரு மாற்றம், இடைக்குள்ளேயே அதிகாரிகள் மாற்றம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்காங்க, துறை ரீதியா கடுமையான மாற்றம். இங்க இருக்கிற அவங்க, அங்க இருக்கிறவங்க இங்க, காத்திருப்போர் பட்டியல். திறமையான அதிகாரிகள்லாம் காத்திருப்போர் பட்டியல், ஏன்னா அவங்க திமுக வேலை பார்த்தாங்கிறதுனால காத்திருப்போர் பட்டியல், அமுதா ஐஏஎஸ் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் காத்திருப்போர் பட்டியல் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதன் கூட பலனை விஜய் ஒரு நாள் அனுபவிப்பார். இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம ஏதோ திரும்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். யாரையும் சப்போர்ட் பண்ணி நான் பேசல, இருக்கிற உண்மையை சொல்றேன். அமுதா மாதிரியான ஐஏஎஸ், அமுதா ஐஏஎஸ் வந்து உண்மையிலே நேர்மையானவர். அவங்க வந்து அவங்க ஆட்சி காலத்துல அவங்க கலெக்டரா இருக்கும்போது, அவங்க நிறைய இடங்கள்ல இருக்கும்போது, எந்தெந்த துறையில இருக்காங்களோ துறை ரீதியான பல்வேறு விஷயங்களை நேர்மையாக முன்னெடுத்தவர். அவங்களெல்லாம் அந்த அந்த மாதிரியான அதிகாரிகளை இவர் வந்து கை கழுவி விட்டார்னா அதனோட பாதகம் வந்து இவருக்கு தான். அதுதான் சூழ்நிலை. இப்போ தேர்தல் நேரத்துல உள்துறை செயலாளரை மாத்தினாங்க தேர்தல் கமிஷன். அந்த உள்துறை செயலாளர் யாருன்னா சாய்குமார். அந்த சாய்குமார் வந்து தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர் இல்லையா. அப்ப தேர்தல் கமிஷன் யார் கட்டுப்பாட்டுல இருந்துன்னா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற அதிகாரி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு, அவர் யாருக்கு விசுவாசமா இருப்பாரு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த சாய்குமார் இன்னும் தலைமைச் செயலாளராக நீடிக்கிறார், அவரே தான் இருக்கார். தேர்தல் கமிஷன் போட்ட அவரை இவர் எதுவும் மாத்தல, விஜய் வந்து எதுவும் தலைமைச் செயலாளர்லாம் மாத்தல, வச்சிருக்கார். இப்போ அந்த தலைமைச் செயலாளர் முக்கியமான அதிகாரம் படைத்தவராக இருக்கிறவர். இவர் யாரா அப்படின்னு நம்ம வந்து பழைய தகவல் பிளாஷ்பேக் எல்லாம் தேடி பார்த்தா, இவர் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி ஆட்சி காலத்துல அவர் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, ஒரு 4.5 வருஷ காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம எம்எல்ஏக்கள் கூவத்தூர்ல முடிவெடுத்தாங்க இல்லையா, அந்த நேரத்துல பதவியில இருக்கும்போது அவருக்கு முதன்மை செயலாளராக இருந்தவர், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருந்தது இந்த உள்துறை செயலாளர் இருக்கிற சாய்குமார் தான். அவர் இன்னமும் எடப்பாடியோடு நல்ல நெருக்கமாக, நல்ல நட்போடு, நல்ல அறிமுகத்தோடு, நல்ல ஒரு தொடர்புல இருக்காருன்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல இங்க மட்டும் விசுவாசமா இருக்கிறது இல்லாம ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டே ரொம்ப விசுவாசமா இருக்காராம். அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா, முதலமைச்சரா இருக்கிற விஜய்க்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த அதிகாரிகள் மாற்றத்திலோட அதிகப்படியான கை வந்து அவருடைய கையும் இருக்கு. அவர் சொல்லுகிற ஆலோசனைப்படிதான் முதல்வர் விஜய் நிறைய நடந்துக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது கூடவே வந்து அவர் கூடவே வந்து எடப்பாடி ஆட்சி காலத்துல முதன்மை செக்ரட்டரியா இருந்தவர் சாய்குமார், இப்போ அவர் வந்து உள்துறை செயலாளர் இருக்காரு. அவர் கூட 2ஆம் நிலை அதிகாரியா இருந்தவர், செக்ரட்டரியா இருந்தவர், செகண்ட் கிரேட் செக்ரட்டரியா 2வது செக்ரட்டரி வச்சிருந்தார் இல்லையா. அவர் யாருன்னா செந்தில்குமார். அந்த செந்தில்குமார் யாரு, செந்தில்குமார் ஐஏஎஸ் யாரு அப்படின்னா அவர் எடப்பாடி கிட்ட செக்ரட்டரியா இருந்தவர். அவர் இப்ப என்னவா இருக்காரு அப்படின்னா இப்போ முதலமைச்சருடைய செக்ரட்டரியா இருக்காரு.
முதலமைச்சரோட செக்ரட்டரியா இருக்கார். அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஒரு செக்ரட்டரியா ஒருத்தர் இருந்தார் எடப்பாடி கிட்ட. அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி கிட்ட மூன்றாவதா ஒரு செக்ரட்டரி இருந்தார். அவர் யாருன்னா விஜயகுமார். அந்த விஜயகுமார் இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் தான் பவர்ஃபுல்லான தொழில்துறையோட செக்ரட்டரியா இருக்கார். இந்த 3 பேரும் ஏற்கனவே எடப்பாடி ஆட்சி காலத்துல ஒன்னா வேலை பார்த்தவங்க. செக்ரட்டரி 1, 2, 3 3 முக்கிய அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரில் தான் எடப்பாடி 4.5 வருஷத்தை எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. வைரஸ் காலகட்டம், ஏறப்பட்ட பிரச்சனை, கட்சிக்குள்ளே எவ்வளவு போராட்டம், ஏகப்பட்ட கோஷ்டி மோதல் இருந்தா கூட 4.5 வருஷத்தை அப்படியே சத்தமே எல்லாம் முடிச்சுட்டு அவர் கடந்து வந்தார். அதற்கு இந்த அதிகாரியுடைய துணை மிக மிக பயனாக இருந்ததுன்னு எடப்பாடியை அவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்து வச்சிருந்தார். அதே அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால அவர்கள் எடப்பாடி காலத்துல செழித்து கோலோச்சி ரொம்ப செல்வ செழிப்பா இருந்திருக்காங்க. இப்போ அவர்களே 3 துறைகள்ல இருக்காங்க. ஒருத்தர் சிஎம் செக்ரட்டரி ஆயிட்டாரு, ஒருத்தர் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல உள்துறை செயலாளராக இருக்காரு, தலைமைச் செயலாளரா இருக்காரு, இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா தொழில்துறையோட செக்ரட்டரியா இருக்காரு. இந்த 3 பேரும் விஜய்க்கு ஏராளமான ஆலோசனைகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் சொல்றதனுடைய அடிப்படையில தான் விஜயகுமாரும் செந்தில்குமாரும் சீஃப் செக்ரட்டரிட்ட சொல்லிடுறாங்க சாய்குமார்கிட்ட. அவர் போய் சிஎம் கிட்ட சொல்லிடுறாரு, ஐயா இந்த டிரான்ஸ்பரை போடு, இவனை இங்க தூக்கி போடு, இவனை அங்க போடு அப்படின்ன உடனே இதெல்லாம் உடனடியாக அது அமலுக்கு வருகிறது. இவங்க ஆட்சி காலத்துல யாரெல்லாம் பிடிக்கலையோ, ஏன்னா எல்லா ஆட்சியிலுமே அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக விசுவாசமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க. அவங்க ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகார நிலைக்கு வந்துருவாங்க. இந்த முறை 60 வருஷத்துல இல்லாத மாதிரி அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லை. இப்போ தாவேகா வந்திருக்கு, அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகள் யாருமே கிடையாது. ஒருத்தர் கூட விஜய் ஆதரவாளர் கிடையாது, ரசிகரா இருக்கலாம். இப்பதான் நிஜமான டாஸ்க் விஜய்க்கு இருக்கு. ஏன்னா எந்த அதிகாரிகள் யார் பக்கமா இருப்பாங்கன்னா அவரால் கண்டே பிடிக்க முடியாது. ஆனாலும் இன்றைக்கும் எடப்பாடியோட செக்ரட்டரிஸ் தான் விஜயை வழிநடத்துகிறார்கள். ஒரு ட்விஸ்ட். 2வது ட்விஸ்ட், ஏற்கனவே திமுக அரசாங்கம் நிறைவேற்றி வைத்து போன, செயல்படுத்தி விட்டு போன பல திட்டங்களை இவர் ஏன் கண்டினியூ பண்றாருன்னா, அதுல கை வச்சா பொதுமக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், மாணவர் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், இளைஞருடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். வந்த உடனே ஏராளமான பிரச்சனை இருக்கு, காசு இல்லைன்னு சொல்ற வேண்டிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணும்னா கொஞ்ச நாளுக்கு அதன் திட்டங்கள்ல கை வைக்காம அப்படியே அதை கண்டினியூ பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு புது பேர் போட்டுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு விஜய் வந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த அதிகாரிகள் தான். ஏன்னா ரூல் பண்றது அதிகாரிகள் தான். யார் அமைச்சராக வந்தாலும், யார் முதலமைச்சராக, திடீர்னு இப்போ முதலமைச்சராக விஜய் வந்துட்டாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இது வரைக்கும் அவருக்கு ஒரு கவுன்சிலராக கூட ஆனதில்லை, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது, அரசு நிர்வாகம் எப்படி செயல்படணும் தெரியாது. ஆனா எப்படி முதலமைச்சராக அவர் நீடிக்கிறார்னா அதற்கு காரணம் அதிகாரிகள் தான். ஸோ இந்த அதிகாரிகள் தான் அவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, அதே நேரத்தில் அவர் பர்சனலாகவும் 3 அதிகாரிகளை 3 பேரை பர்சனலாகவும் வச்சிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரத்தன் பண்டிட் ஜோசியருக்கு ஆலோசகராக கொடுத்தாரு, எல்லா எதிர்ப்பும் காட்டி அவரை தூக்கிட்டார். இதுக்கு இடையிலேயே இப்ப எல்லா இடங்களிலும் கவர்னர் மாளிகை உட்பட, செக்ரட்டரியேட் உட்பட ஒரு நபர் அடிக்கடி இல்ல, விஜய் வந்தாலே கூடவே வலம் வந்துட்டு இருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி. இவர் தான் அவருடைய அரசியல் வியூக வகுப்பாளர். அவருக்கு அரசாங்கத்துல முக்கியமான பதவி, அவருடைய ஆலோசகர் பதவியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கிட்ட ஆலோசனை அந்த பதவியெல்லாம் கொடுக்காம கேட்டா, இவர் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்காருல முதலமைச்சராக, நான் எனக்கு தெரிய வருவதை நான் ஒருத்தர்கிட்டயோ பல பேர்கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துட்டு ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணார்னா யார் அந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு கேட்பாங்க. இப்ப ஜோசியருக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதே சூழல் வந்துடும். அதனால அவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். இப்ப ஜோசியராக இல்லாமல் ரத்தன் பண்டிட்டு அந்த வெற்றிவேல் இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த ஆலோசகர் பதவி கொடுக்கும்போது யாருமே எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் ஜோசியரா இருந்ததுனால தான் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நீங்க உங்களுடைய மத நம்பிக்கை உங்களுக்குள்ள வச்சீங்க, ஜோசியரா பர்சனலா வச்சீங்க, அரசு பணத்துல சம்பளம் கொடுத்து வைக்காதீங்கன்னு தான் குற்றச்சாட்டு. அவர் வெறும் செய்தி தொடர்பாளராக இருந்தா அவருக்கு பதவி கொடுத்தா பிரச்சனை. லயோலா மணியை வச்சுக்கிறாருன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. தம்பி லயோலா மணிக்கு என்ன பதவி கொடுக்க போறாருன்னு தெரியல, பாவம் அவனும் ஊரா போய் கத்தி ஏராளமா அவன் ரொம்ப எதிர்பார்த்தான், காசு இல்ல. உண்மையிலேயே அந்த மாதிரி நபர்களுக்கு தான் பதவி கொடுக்கணும். விஜய் என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருப்போம். ஒருவேளை காலியாவது ராஜ்யசபா எம்பி அனுப்பிச்சு விடுங்க தம்பியை, டெல்லிக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்.
ஆனா செய்வாரான்னு தெரியாது எனக்கு. எனிவே இப்ப இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, இதுல ஜான் ஆரோக்கியசாமி மிக முக்கியமான நபர். அதுக்கடையில நீங்க இப்பவும் பார்க்கலாம், இன்னைக்கு கூட பேட்டரி வாகனத்துல அந்த செக்ரட்டேரியட்டே சுத்தி வந்தார்ல, அருங்காணிய ஆட்சியெல்லாம் போனாரு, போய் மியூசியத்தெல்லாம் போய் பார்த்தாரு இல்லையா. அப்படி போகும்போது எல்லா நேரங்களையும் கார்ல எங்க போனாலும் சரி, பேட்டரி கார்ல போனாலும் விஜய்க்கு நேர் எதிர் பின்னாடியே ஒருத்தர் ஏறி உட்கார்றாரு இல்லையா, அவர் தான் தம்பி ஜெகதீஷ், இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லக்கூடிய தம்பி ஜெகதீஷ். இவர் கூடவே இருக்காரு. அவருக்கு என்ன போஸ்ட் கொடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா அவரும் இப்ப வரைக்கும் அந்த முதலமைச்சர் விஜயோட கூட இல்லாம, அதாவது அரசு நிர்வாகத்துல கூட இல்லாம வெளியில இருக்காரு. ஆனா கூட தான் இருக்காரு, நிர்வாகத்துக்குள்ள அவர் இல்ல. அவரை கொண்டு வரணும்னா ஆலோசகர் பதவி, ஒரு செக்ரட்டரி, பிஏ, ஏதோ ஒன்று வச்சுக்கணும். அவர் வைத்து கொண்டால் அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் ஜோசியர் கிடையாது. ரூட் மாஃபியா, அது திருட்டு மாஃபியா எப்படி இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்றாவது ஒரு நாள் அது கண்டிப்பாக அவர் செய்தது, எதை விதைக்கிறாயோ அதை நீ திரும்பி எடுப்பேன் இருக்குல்ல, அது அவர் விதைத்தது அவர் ஒரு நாள் அவருக்கு அறுவடைக்காக வரும். அப்ப ரூட் மாஃபியா பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில தெரிய வரும். இதெல்லாம் நிச்சயமாக ஒரு கட்டத்துல நடக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2 பேர் ஆயிடுச்சா. ஏற்கனவே ஆலோசகரா ரத்தன் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ஏற்கனவே அவருக்கு சொல்லி சிக்கலா போச்சு. இது இல்லாம இன்னும் ஒருவரை நியமிக்கலாம்னு ஆலோசனை பண்ணப்படுகிறது. அவர் யார் அப்படின்றதான் பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். அவர் வெளியில் இருக்கிறவரா, இப்போது பேசுபொருளாக இருக்கிற யாராவது ஒரு பெண்மணியா, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியாது. நிச்சயமாக 3 பேருடைய ஆலோசனையோடு தான் இவர் செயல்படுகிறார். அதிகாரத்திலே 3 பேர் இருக்காங்க, பர்சனலாவும் விஜய்க்கு 3 பேர் இருக்காங்க. அப்ப இவர்களுடைய செயல் திட்டங்களின் வடிவில தான் விஜய் இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது கிடைக்கிற தகவல். இடையில கடைசியாக ஒரே விஷயம், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லா அரசாங்கங்கள் போலவே விஜய் அரசாங்கம் மாற்றத்துக்கான அரசாங்கம் இல்லை, நான் மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி உள்ள வந்துட்டு இன்றைக்கு எல்லா கட்சி செய்யற மாதிரி தான் இப்போது சேகர்பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் வழக்கு, தேர்தல் நேரத்தில் நடந்த அங்க வாய் சண்டை, அவர் சேகர்பாபு அங்க அந்த இடத்துல இருந்ததுனால அங்க அந்த இன்னொருத்தர் இருக்காருல்ல அசோக்னு சொல்லிட்டு, சினோரா அசோக்னு, அவர் தோத்து போயிட்டார் துறைமுகத்துல. இப்போது அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பிரிவுகளின் கீழே சேகர்பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சேகர்பாபுவை கைது செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் செய்தால் விஜய்க்கு தான் கெட்ட பேர். நீங்க பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இதை ஓட்டு போட்ட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மாற்றம் நடக்கல. 10 நாள்லயே உங்க மீது பயங்கர கடும் அதிருப்தியில மக்கள் இருக்காங்க. இதுக்கடையில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் மீது இன்னும் கடுமையான கோபம் தான் வரும். அதனால விஜய்க்கு தெரியாமல் இந்த நடவடிக்கை நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரிஜினல் இந்த வேலையெல்லாம் செய்வார். ஏன்னா அவருக்கு தேவை சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கணும்னு ஆரம்பத்தில் ட்ரை பண்ணார். இப்ப அவர்கிட்டயே சட்டம் ஒழுங்கு வந்துருச்சு. ஆனா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதா? சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸ்காரரை விசாரிக்க போனா அடிச்சு விரட்டுறாங்க, பட்ட பகல வெட்டி கொள்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் தண்டி எடுத்தாலும் தண்டல்காரன்னு எல்லா இடங்களையும் ஆய்வு நடத்த போறாங்க. நிறைய கூத்துக்கள் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஊடகங்கள்ல பேசிய பொன்ராஜ் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதுவும் பழிவாங்கும் நடவடிக்கை தான். இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். விஜய் என்ன செய்ய போகிறார்? விஜயை ஆட்டுவிப்பது யார்? இந்த மூவரணி இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை வைத்திருக்கோம்? இதன் மூலமாக அவருக்கு நியாயமான வகையில் ஆலோசனை வழங்கப்படுகிறதா, அவரை தப்பா கைட் பண்றாங்களான்னு கொஞ்ச நாள்ல வெளிச்சத்துக்கு வந்துடும். ஏன்னா பதவியேற்ற சில மணி நேரங்கள்லேயே நம்ம புசி ஆனந்தனுடைய துறை சார்ந்த ஒரு டெண்டர் பல்லை காட்டியது ஊழலின் ஊற்றுக்கண்ணாக தொடங்கிருச்சு. பெரிய சிக்கல் வந்த உடனே 6 மணி நேரத்தில் டெண்டரை க்ளோஸ் பண்ண உடனே எல்லா விமர்சனங்கள் வந்த பிறகு அந்த டெண்டர் ரத்து செய்யப்படுகிறது. 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இதுக்கிடையில 100 டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்காரு விஜய் தன்னுடைய ஆட்சியில. இது என்னடா டெண்டர்னா, மே மாசம் 13ஆம் தேதிக்கு பிறகு போடப்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதான் முக்கியமாக பார்க்கப்படுது. பொறுத்திருப்போம். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தால் இன்னும் பல விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி, வணக்கம் மக்களே.